வயதான ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன பிரச்சனை வரும், அவங்களுடைய மசில் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய தசைகள் அது குறையும் வயசாக ஆக. அதே மாதிரி உடல் எடையும் குறையலாம். இது மிகப்பெரிய ஒரு சில குறைபாடுகளை கொண்டு போகலாம். ஹார்மோன்கள் குறைபாடு வரலாம். ஆண்களுக்கு ஆண் ஹார்மோன் குறையும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 35-40 வயதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருடமும் 2 டெசிலிட்டர் மில்லிகிராம்ஸ் பெர் டெசிலிட்டர் அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் ஆண் ஹார்மோன். அதனால் அவங்களுக்கு செக்ஸில் ஆர்வம் குறையலாம். ஆண் ஹார்மோன் ரொம்ப குறையும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆணுக்கு ஆண்ட்ரோபாஸ், கோபம், இரிட்டபிலிட்டி, ஞாபக மறதி, பதட்டம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஆண்களுக்கு. பெண்களுக்கு ஒரு நெருப்பு கோலம் மேலேருந்து கீழே ஊர்ந்து போகிற மாதிரி, ஓடுற மாதிரி, டயர்ட்னஸ்ஸு, எரிச்சல், கோபம், பயம், இரிட்டபிலிட்டி, இப்படி பல மெனோபாஸ் சிம்டம்ஸ் வரலாம். இது 2 பேருக்குமே பொதுவாக. இது ஏன்னா ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் குறையுது, பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் குறையிறதுனால. இது எல்லாமே மிகப்பெரிய பாலியல் வேட்கையை வெகுவாக குறைக்கலாம், விரைப்புத்தன்மையை குறைக்கலாம், விந்து சீக்கிரம் வரலாம், விந்து வர்றது ரொம்ப லேட் ஆகலாம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். இதில் என்ன பாடியில் வேறு என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தா, நோய் எதிர்ப்பு சக்தி வயதாக குறைகிறது. அப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இவர்களுக்கு கிருமி தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நோய்களை எதிர்த்து சண்டை போடுறது, ஃபைட் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி உங்களுக்கு குறைவாக இருக்கும். காயங்கள் ஆறுவது ரொம்ப குறைவாக இருக்கும். கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆண்களுக்குன்னா ப்ராஸ்டேட் கேன்சரு, பெண்களுக்குன்னா கர்ப்பப்பை வாயில் கேன்சரு, மார்பகங்களில் கேன்சர். இப்போ நாம் இம்யூன் சிஸ்டம் குறையிறதுனால கேன்சர்லேருந்து பல்வேறு நோய்கள் வரலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி குழந்தை பேர் ஆப்வியஸாக ஒரு பெண்ணுக்கு இருக்காது. 45 வயசுக்கு மேலே வரும்போது அந்த பெண்ணுக்கு தீட்டு வர்றது நின்று போயிடலாம், குழந்தை பெற முடியாது. ஆனால் கருமுட்டை தானமாக வாங்கி அந்த பெண்ணுடைய சுழற்சியை மீண்டும் மருந்து மாத்திரைகள் மூலமாக கொண்டு குழந்தை உருவாக்கலாம். 100 பெண்களுக்கு மேலே 60 வயது 55 வயதுக்கு மேலேயே சென்னையிலேயே குழந்தை பெற்று போயிருக்கிறாங்க. வயதானவர்களும் குழந்தை பெற்றுக்க முடியும், ஆனால் அதுக்கு தனியான ட்ரீட்மெண்ட் இருக்குது, மருந்துகள் கொடுக்கணும், அதெல்லாம் முக்கியமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அடுத்து வயதான பெண்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, கர்ப்பப்பை வாய் இறங்கலாம், அடி இறங்குதுன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை வாய் இறங்கலாம், சிறுநீர் கசிவு வரலாம், தும்மும்போது இருமும்போது பெண்களுக்கு சிறுநீர் கசியலாம், மார்பகங்கள் சுருங்கி போய் கொஞ்சம் லூஸாக தொங்குற மாதிரி இருக்கலாம். மார்புக்கு புற்றுநோய் வர்றதுக்கு, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு வயதாக அதிகம். ஆண்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்போது? ஆண்ட்ரோபாஸ். ஆண்களுக்கு இந்த நாட்கள்லேருந்து குழந்தை பிறக்காதுன்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. 80-70 வயதில் கருத்தரித்த உலக தலைவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. யாசர் அராவத் இறக்கிறதுக்கு முன்னால் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கர்ப்பமானாங்க. ஸோ உலகம் முழுவதும் தலைவர்கள் 70 வயதுலேயும் 75-80 வயதுலேயும் ஒய்ஃபை கர்ப்பமாக்கியிருக்காங்க. அதே போல் டெஸ்டோஸ்டெரான், அவங்களோட உடம்புல இருக்க ஹார்மோன்கள் குறையும், செக்ஸ் ஆர்வம் குறையும். ஒரு 25 வயது பையனுக்கு மாதிரி 75 வயது இருக்கவருக்கு செக்ஸ் ஆர்வம் கண்டிப்பாக இருக்காது. 50லேயே குறைய ஆரம்பிச்சு. எரெக்ஷன் இளம் வயதில் வர்ற மாதிரி அப்பப்போ விரைப்புத்தன்மை வராது. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இப்போது ஆண்களுக்கு வேறு என்ன, ப்ராஸ்டேட் வீக்கம் வரும். வயதாக ப்ராஸ்டேட் வீக்கம், அந்த வழியாக சிறுநீர் குழாய் வருது, அதில் அடைப்பு ஏற்பட்டு சிறுநீர் பையில் தொற்று, இதெல்லாம் வரலாம். கேன்சர் ப்ராஸ்டேட் வரலாம். அது ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது. அதே மாதிரி விரைப்புத்தன்மையில் குறைபாடுகள் ஆண்களுக்கு வரலாம்.
விரைப்புத்தன்மை குறைபாடை வந்து முழுமையாக சரி பண்ண முடியும். கிட்னிலையும் பிரச்சனை வரும். கிட்னியில் வந்து கொஞ்சம் கிருமி தொற்று வந்து யூரினரி ட்ராக்கில் வரக்கூடிய கிருமி தொற்றுகள் அதிகம். சிறு வயதில் ஆண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் உடலுறவு ஆண்களோட பண்ணும்போது அந்த காலத்துல எல்லாம் கிருமி தொற்று வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு சிறு வயதில் 3 வயது கீழே கிருமி தொற்று வரும். அடுத்து 45-50 வயதுக்கு மேலே தான் கிருமி தொற்று வரும், இந்த ப்ராஸ்டேட்லாம் வீங்கும்போது. இடையில் ஆண்களுக்கான அந்த அந்த கிருமி தொற்று வந்து அதிகமாக இராது. அடுத்து என்ன பிரச்சனை வயதானவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பல்லு விழுந்துடுறது, கண் பார்வை ரொம்ப மங்குறது, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீண்ட காலம் உடல் வலியோடு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்வது என்பது ஒரு சரியான விஷயம் இல்லை. சந்தோஷமாக வாழ்வது தான் வாழ்க்கை. அப்போது என்ன பிரச்சனை வருது, நரம்புகளில் வந்து, அதே மாதிரி சிந்தனையில் வயது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. பிரெயின் குறைகிறது, சுருங்குது. அதே மாதிரி டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறது வாய்ப்பு குறைகிறது. இதெல்லாம் முக்கியமான விஷயமாக இருக்குது வயசாக. ஞாபக சக்தி குறைகிறது, மெமரி குறையுது, இதெல்லாம் அதிகமாக பிரச்சனை வருது. அதே மாதிரி சம்மந்தமில்லாத நினைவுகள் வரலாம், தவறான அட்ரஸுக்கு அவங்க போகலாம், கிருமி தொற்று வரலாம், நரம்பு மண்டலத்துலேயும் சில நேரங்களில் கிருமி தொற்று வரலாம். சர்க்கரை நோய் அதிகமாகிறது குறைவாகிறதுனால ஆபத்தான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம். இந்த ஒரு ஸ்லைடு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன நம்ம சென்சஸில், உணர்வுகளில் என்னென்ன குறைபாடு வரலாம். 65 வயதில் 30% பேருக்கு காதுகள் கேட்பதில் குறைபாடுகள் வருது. ஒரு 55% பேருக்கு கண் பார்வை குறைகிறது. நாக்கில் உணர்வு வந்து குறைகிறது, டேஸ்ட் பட்ஸு குறையுது. மூக்கில் 70 வயதிற்கு மேலே நாசிக்கல்ல அந்த ஸ்மெல், வாசனை குறையுது. அதே மாதிரி தொடுதல் குறையுது. ஒரு குளிருக்கு தாங்க முடியாத தன்மை அவங்களுக்கு வர்றதை பார்க்க முடியும்.